வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிச்சு பிளாக் பஸ்டர் திரைப்படமான அசுரன் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அசுரன் திரைப்படம் நமக்கு சொல்ற முக்கியமான எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. வாட் இஸ் பாவர்ட்டி, வறுமை என்றால் என்ன அப்படின்னு நீங்க மக்கள் கிட்டயோ பொருளாதார அறிஞர்கள் கிட்டயோ கேட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறை அப்படிங்கறதா வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் கிட்ட காசு இல்லப்பா அவ்வளவா, அந்த குடும்பம் வறுமையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அடிப்படையில் தான் ஒரு நாளுக்கு இவ்வளோ இன்கம் கீழே earn பண்ணா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட அரசாங்கங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஆனா பொருளாதார பேரறிஞரான அமர்த்தியா சென் அவர்கள் வறுமையை என்னவா டிஃபைன் பண்றாரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வறுமை என்பது வாய்ப்புகளுக்கான பற்றாக்குறையும் அதே போல் தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி இல்லாமையும் தான் வறுமை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாவர்ட்டி இஸ் த லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் a person having zero capability to make a choice. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க, பர்சன் ஏ பர்சன் பி. பர்சன் ஏவும் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாசம், பர்சன் பியும் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா பர்சன் ஏ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காரு, பக்கத்திலே ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு, அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியலான சோஷியல் சர்க்கிள் இருக்கு, நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா பர்சன் பி அதே 30,000 சம்பாதிச்சாலும் மாற்றுத்திறனாளியா இருக்காரு, அவருக்கு பக்கத்துல டக்குன்னு போகணும்னா அதாவது மருத்துவமனையோ பள்ளியோ கல்லூரியோ எதுவும் கிடையாது. அவர் ரொம்பவே முக்கியமான அவருக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட பர்சன் பி கஷ்டப்படணும். அப்போ பர்சன் பி தான் வறுமையில் இருக்காரு அப்படின்னு அமர்த்தியா சென் சொல்றாரு. எப்படி அப்படின்னா, பர்சன் பிக்கு அவர் தேர்ந்தெடுப்பதற்கான சாய்ஸ் இல்லை. ஏன்னா அவருக்கு வாய்ப்புகளே பற்றாக்குறையா இருக்கு. வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாதான், வாய்ப்புகள் அதிகமாக இருந்து அந்த நபரை சென்றடைஞ்சாதான் அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அதுல இருந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ கோவிட் வந்தது. கோவிட் வரும்போது தினக்கூலியில வேற வழி இல்லாம வேலைக்கு போக வேண்டியிருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க வறுமையில் இருந்தாங்கிறத எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, they didn't have the choice to sit at home. வீட்டில் உட்கார முடியல, அவங்க போய் தான் ஆகணும். அப்போ அந்த வாய்ப்புகள் இல்லாமையும் நமக்கான கேப்பபிலிட்டிஸ் இல்லாம, அதாவது நமக்கான வாய்ப்பை தேர்ந்தெடுப்பதற்கான கேப்பபிலிட்டிஸ் இல்லாம இருக்கிறது தான் வறுமை அப்படின்னு அமர்த்தியா சென் சொல்றாருங்க. நீங்க அசுரன் படத்துல பாத்தீங்கன்னா கூட சிவசாமியான கதாபாத்திரமான தனுஷ் அவர்கள் தன்னோட பையன் கென்னு கிட்ட சிதம்பரம் கிட்டே படிடாம்பாரு, ஸ்கூலுக்கு போலையா அப்படிம்பாரு. அப்போ என்னன்னா, அமர்த்தியா சென் தன்னோட ரிசர்ச்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வறுமையிலிருந்து ஒரு தலைமுறையை காப்பாற்றி அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான தகுதி, தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி அவங்களுக்கு வளர்ந்துருச்சுன்னா அவங்கள பார்த்துக்குவாங்க. ஒரு சமூகத்தை நாம் அதிலிருந்து வறுமையிலேருந்து அப்படியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் பண்ண இந்த ஆராய்ச்சிக்காக தான் அமர்த்தியா சென் அவர்களுக்கு நோபல் பரிசே வழங்கப்பட்டது. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தா புடுங்கிக்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். இது வெறும் வசனம் கிடையாது, உலகையே மாற்றிய பொருளாதார கோட்பாட்டோட மைய கருத்து.